பாட தெரிஞ்சவ தான் கச்சேரிக்கு போகணும், ஆட தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும், குஸ்தி தெரிஞ்சவங்க தான் மல்யுத்தத்துக்கு போகணும், பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு போகணும். பார்லிமெண்ட்டில் பேசணுன்னா முதல்ல 2 லாங்குவேஜ் தெரியணும். ஒன்று ஹிந்தி தெரியணும், தெரியாத காபோக்கான்னு பேசக்கூடாது, அவனை எல்லாரும் அவன் தெரியும். இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும். இந்த 2ம் தெரியலன்னு வச்சுக்கோ, ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ. ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்துக்கு கட்டியிருக்கானே, எப்படி வரிப்பா, என்ன ஒரு தூரம் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன வெள்ளக்காரன் கட்டின பரவாயில்ல, அதை விட கட்டணும். போகலாமா காபி குடிக்கிறதுக்கு? என்ன பேசுகிறாங்க, என்ன பேச்சு போய் போகிறான், வாடா நாம் இல்லாதானே நடக்குவது பாவம். அப்புறம் என்ன, ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க, ஏடா சேடை வைக்கலன்னு ஒன்று, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியலையா, நான் நாளைக்கு வரேன். இதுதான் அந்த எம்பி. அங்கே போனால் 2 தெரியணும். அதெல்லாம் முடியாது, இங்கிலீஷ் தெரியல தமிழும் தெரியலன்னு வச்சுக்கோ, எங்ககிட்ட வந்துடணும். எங்க சட்டசபைக்கு இதில் என்ன ஒன்றா பேசலாம், வாடா வாடா நில்றா, சகல வார்த்தைகளும் விடலாம். இது ஒரு மாதிரியான இடம், இங்கே வந்துடலாம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. எனக்கு என்னன்னு கேட்டால், சுமதி படிச்சுட்டு போய் அவ காலேஜில் எம்ஏ படித்து, ஷேக்ஸ்பியர் படித்து, ஷெல்லி படித்து, கீட்ஸ் படித்து, பைரன் படித்து, கிளர்க் படித்து, எல்லா ஷேக்ஸ்பியருங்களை படித்து ஆங்கிலத்தில் புலமை பெற்று கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தது. இதை கூப்பிட்டு ஒரு தடவை இளைஞர் அணியில் நிற்க போட்டாங்க. நான் கேட்டேன், யாரை கேட்டு வந்த நீன்னு கேட்டேன். தலைவர் சொன்னாருன்னா, சீட்டு கொடுக்கலன்னு என்ன கதின்னு கேட்டேன். அவரை ஓட்டு விட்டான். ஆனால் பார்லிமெண்ட்டில் போன உடனே ஃபஸ்ட்டு பேசினாங்க, சபையே அருந்து போச்சு. இப்படிப்பட்ட ஒரு பேச்சு, ஒரு எல்லா இங்கிலீஷு கொட்டேஷன் மேலே கொட்டேஷன் பெற்று மேக்பத்தில் ஒன்று இருக்கு, வாங்க மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் ஒன்று இருக்கு, கதில் பண்ணு, இதில் பண்ணு, ஷேக்ஸ்பியரில் அடின்னு அசந்து போயிட்டான். டிஎம்கே இல்லையா அப்படின்னா இந்த அதாவது சுமதினு வருது, நாங்கள் சுமதின்னு கூப்பிடுவோம், அதை கூப்பிட்டு அதை பழக்கம் வருது. தமிழச்சிக்கு என்னென்னா, இதுக்கு யாரா விடுறதுன்னு வேற ஒரு பிடிச்சா, அதனால் பேசுகிறேன். அந்த பொம்பளை கூட பிஜேபியில் ஒரு பொம்பளையை பிடிச்சி விட்டா அவ்வளோ நினைப்பான். அந்த அளவுக்கு அந்த 544 கிட்டத்தட்ட 543 பேர் 40 பேர் அதில் சுமதியினுடைய பேச்சுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு இதே மாதிரி படித்தவளை கொண்டு நிறுத்தினார் என்றால், அந்த இடத்திலே தனித்து நின்ற ஒரு எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான். அப்படிப்பட்டவர் தான் அங்கே போனோம். இல்லாதவங்க நம்ம ஊரில் நின்றுடணும். சட்டசபைக்கு வரலாம், பஞ்சாயத்து போர்டு போகலாம், தலைவர் தனக்காக கையெழுத்து போட்டு பில் எடுக்கலாம். ஆகியனால அது போட்டுவிடும். நூறில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லை, எங்கள் ஊரில் இருக்கிற தலைவர். அதனால் சுமதி போனதுக்கு நிச்சயமாக அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் ஒரு நல்லவரை அனுப்பினீர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும்.